செங்கோட்டையன் அவர்களுடைய அருமை பெருமையெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். ஒரே அலவரிசையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வருகிறது. இப்போ இல்லை, அந்த ஈரோட்டில் அந்த நிகழ்வு திரு கே செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வைக்கலை அப்படின்னு குரல் எழுப்பினார். அந்த நேரம் முதலே திரு செங்கோட்டையனுக்கு இசைவான கருத்துக்களை தான் திரு ஓபிஎஸ் சொல்லி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரை சேர்க்கணும் கட்சியிலன்னு செங்கோட்டையன் வலியுறுத்துவாரா, எல்லாரையும் சேர்க்கணும்னு வலியுறுத்துவாரா, இப்படி தான் யூகங்கள் பரவி கொண்டிருக்க அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு கட்சி அலுவலகம் வந்துட்டாரா சதாசிவம்? நேரடியாக பத்திரிகையாளர்களை தான் சந்திக்க போகிறாரா? வேற என்ன இன்சைட்ஸ் வச்சிருக்கிறீங்க? கண்டிப்பா, அதாவது இப்போ கோபியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கும் அவரோட வீடு குள்ளம்பாளையம் இருக்கக்கூடிய பகுதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அதனால செய்தியாளர் சந்திப்புக்கான கிளம்பி விட்டார். அதனால விரைவில் முதல் கட்டமாக தனது மன குமரலையும் மனத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் என்னவென்று கொட்டுவதற்காக செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் அதே மாதிரி இவர் என்ன கட்சிக்கு எதிராக அதிருப்தியா பேசலாம், கட்சியிலிருந்து எடுக்கக்கூடிய தலைமைக்கு எதிராக நடவடிக்கைக்கான ரியாக்ஷனும் தொடர்பா தனது ஆதரவாளர்களோட கலந்து ஆலோசனை பண்ணி தனது அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பாரு. குறிப்பா இவரு என்ன பேச போறாருன்னு சொல்லி இப்ப சற்றுமுன் செய்தியாளர் சந்திப்பு சொன்ன ஓபிஎஸ் கூட தெரியாது. ஏன்னா கூடவே இத்தனை வருஷம் பயணிச்சிருக்காங்க. அவரோட மனக்குமுறல் என்னவா இருக்கும் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி இதுதான் அவரோட மனக்குமுறலா இருக்கும் கூட அவர்னாலே சொல்ல முடியல. அதனால முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் உடன் பயணிப்பவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரோட பேச்சுகள் கண்ணியம் இருக்கும். என்ன கருத்து சொல்றாரோ அதை நாட்டுக்குள்ள சொல்லுவாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால இப்ப என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனா முக்கியமா ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்துவாருங்கிறது கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் சொல்றாரு. அவரு கண்டிப்பா பேசுவாரு. ஏன்னா தொடர்ந்து பல தேர்தல்ல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே போல 2026லயே அதிமுக வாக்கு வங்கிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான வாக்கு வங்கி குறைஞ்சிடக்கூடாது, அதுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அதனால எல்லாம் மனதில் வச்சு அதிமுக அதே மாதிரி இவர் மாற்று கட்சிக்கு போவாரெல்லாம் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இவர் மாற்று கட்சி போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இவர் அதிமுக இயக்கத்துல இருந்து தொடர்ந்து பயணிக்கிறாரு. புரட்சி தலைவர் தன்மான தலைவரா கொண்டு செயல்படுறதுனால இவர் மாற்று கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதும் அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க. ஓகே, இப்போ ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, தன்னுடைய பலத்தையும் அவர் காட்ட முயல்கிறார் அப்படிங்கிறது தான் காட்சிகள் நமக்கு காட்டுது. லாரியில் குட்டியாண்டன்னு அவருடைய ஆதரவாளர்களெல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இன்னும் வரலை. ஸோ இது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்பெக்டக்கிளாக காட்டப்படுகிறது. பாருங்க எவ்வளோ பலம் பாருங்க அப்படின்னு. இந்த பலம் போதுமாங்கிற அளவுக்கு அவங்க கட்சி அலுவலகத்தில் திரு செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி இருக்கிறார். எனில் ஏதோ ஒரு முக்கியமான முன்னெடுப்பு அவர் எடுக்க இருக்கிறார். அதை எப்படி அதிமுக தலைமை பார்க்கிறது, திரு எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப ஒரு நியூஸியான டே, பல பரபரப்பு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான சமிஞ்ஞைகள் நமக்கு தென்படுகின்றன. ரைட்டு, நம்முடைய செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, ஒரு கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறாங்க இல்லையா? இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? எனக்கு பின்னாடி ஒரு பலம் இருக்குது, பெரிய ஆதரவாளர் வட்டம் இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய முயற்சியா? எவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். இப்ப தற்போது பாத்தீங்கன்னா காலையிலிருந்தே அவர் குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது வீட்டில் தொண்டர்கள் ஏராளமானவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80 கார்கள் அவரது வீட்டுக்கு சென்று போய் வண்ணமே இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அந்த கட்சி அலுவலகத்துக்கு செல்வதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு 80 கார்கள் அவருக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க செய்தியாளர் அவர்கிட்ட கேட்டோம், நீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு போய் பேசுவீங்களா? 80 கார் போகுது அவரோட, 80 காரோட போயிட்டு இருக்கிறாரு. அங்க லாரியிலலாம் ஆட்களை இறக்கிட்டு இருக்கிறாரு. அதிரடிக்கு பேர் போன வரையில் இன்னைக்கு என்ன அதிரடி காட்ட போறாரா, அமைதி கொடி காட்ட போறாரா, போர்க்கொடியா? இன்னும் சில வினாடிகளை நமக்கு தெரியும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.